திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மத்திய கிழக்கில் நிலவி வருகிற போர் சூழலானது தற்போது உச்சக்கட்ட நிலையை அடைந்திருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரேல் உலகத்தின் மிகப்பெரிய எரிவாயு வயல் என்று சொல்லப்படுகிற சவுத் பார்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த எரிவாயு வயலை அது தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. இது நிமித்தமாக ஈரான் கத்தாரோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்னுடைய மிகப்பெரிய 70% எரிசக்தியை அது இழந்திருக்கிறது. அதிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தற்போது ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளில் உள்ள எரிசக்தி மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதிலே ராஸ் லஃபான் என்று சொல்லப்படுகிற எரிசக்தி மையத்தை, கத்தாரில் உள்ள எரிவாயு மையத்தை அது தாக்குதல் நடத்தி அதிலே தீப்பிடித்து எரிந்து மிகப்பெரிய சேதம் உண்டாயிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் உலக அளவிலே எரிசக்தியினுடைய தேவை இன்னமும் அதிகரித்து அதனுடைய விலையும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. ஆகவே மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள எரிசக்தி மையங்களை குறிவைத்தே தற்போது ஈரான் தாக்குதலை நடத்தி வருகிறது. 2000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் 500க்கும் அதிகமான ட்ரோன்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை அது தாக்குதலுக்கு பயன்படுத்தி மிகப்பெரிய சேதத்தை மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள எரிசக்தி மையங்களிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஈரானில் உள்ள சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிசக்தி தயாரிப்பு நிலையங்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினதினால் அதுவும் சேதமடைந்து ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு உள்நாட்டிலேயே உண்டாயிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நிலவி வருகிற இந்த சூழ்நிலை நிமித்தமாக உலக அளவிலே எரிசக்தியினுடைய தேவை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய விலைவாசியும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலை மாற ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து ஒரு தேசத்தை இன்னொரு தேசம் தாக்கி கொண்டிருக்கிற இந்த நிலை நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல்கள் நடத்தப்படுகிற அதே சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் உயிரிழப்புகளும் பல ஆயிரங்களை கடந்து போய்கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க காரியம். ஆகவே மத்திய கிழக்கில் உண்டாயிருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலை மாற ஈரான் நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதலை ஈரான் நிறுத்தவும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட ஈரான் மீது நடத்துகிற தாக்குதலை நிறுத்தவும், வளைகுடா நாடுகள் மீது நடந்து கொண்டிருக்கிற தாக்குதல்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படவும் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவர் 20 நாளுக்கும் மேலாக நீடித்து வருகிற ஆண்டவரே, இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற போர் தொடர்ந்து நீடித்து வருகிற சூழ்நிலையில் தற்போது ஈரானில் உள்ள ஒரு மிகப்பெரிய எரிவாயு வயலானது தாக்கப்பட்டு அது நிமித்தமாக ஆண்டவரே தகப்பனே, எரிசக்தியினுடைய ஆண்டவரே தேவை ஒரு பக்கம் ஆண்டவரே ஈரானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உள் கட்டமைப்பிலே உண்டாயிருக்கிற ஆண்டவரே தேவை, உள்நாட்டு தேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே, அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஈரானும் இதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள எரிசக்தி மையங்களை தாக்கினதினாலே உலக அளவிலே எரிசக்தியுடைய தேவை அதிகரித்து ஆண்டவரே தகப்பனே, அது மட்டுமல்லாமல் விலைவாசி உயர்வும் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு போய்விடுமே என்கிற நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறதை எண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம் பாரத்தோடு. இதற்காக ஆண்டவரே தகப்பனே, இன்னொரு பக்கத்திலே உயிர் சேதங்கள், மனித இரத்தம் அளவில்லாமல் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே தேவரீர் மனம் இறங்கி இந்த யுத்தங்களை ஓய பண்ணி சமாதானத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசங்களுக்கு இடையிலே சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஈரான் நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதல்கள் நிறுத்தப்பட, இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதல்கள் நிறுத்தப்பட, அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதல்கள் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.